ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितां येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणी। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 2வது அத்தியாயம். இன்றைக்கு படிக்கிற ஸ்லோகம் 16 மற்றும் 17. மாம் கேதயதீயேத தஜஸ்ய ஜன்ம விடம்பனம் யத் வசுதேவகேஹே பிரஜேச வாசோ அரிபயாதிவ ஸ்வயம் புராத் யதமாத் சீத்யத் ஆனந்த வீரியஹ. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிறப்பற்றவர் என்ற போதிலும் அவர் எப்படி வசுதேவரின் சிறைக்கூடத்தில் பிறந்தார் என்பதையும், அங்கு தமது தந்தையின் பாதுகாப்பை விட்டுவிட்டு எப்படி பிருந்தாவனத்துக்கு சென்று எதிரியின் பயத்தினால் மாறுவேடத்தில் வாழ்ந்து வந்தார் என்பதையும், எல்லையற்ற சக்தி படைத்தவராய் இருந்தும் எப்படி அச்சத்தால் மதுராபுரியிலிருந்து தப்பி ஓடினார் என்பதையும் நினைக்கும் பொழுது குழப்பமான இந்த சம்பவங்கள் எனக்கு துயரத்தை விளைவிக்கின்றன. துன்னோதி சேத ஸ்மரதோ மமைதத் யத் ஆகபாதாவ் அபிவந்திய பித்ரோஹோ தாதாம்பகம் சாத் புருஷங்கிதானாம் பிரசீததம் நோ அக்ருத நிஷ்கிருதீனாம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கம்சனுக்கு பயந்து வீட்டை விட்டு வெளியேறி இருந்ததால் தமது பெற்றோருக்கு தங்களால், அதாவது கிருஷ்ணரும் பலராமரும் இருவரும் சேர்ந்து பாத சேவை செய்ய முடியாமல் போனதுக்கு அவனிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டனர். ஓ அன்புள்ள தாயே, ஓ அன்புள்ள தந்தையே, இந்த இயலாமைக்கு தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள் என்று அவர் கூறினார். பகவானின் இத்தகைய நடத்தைகள் எல்லாம் என் இதயத்திற்குள் துன்பத்தை தருகின்றன. ஓகே, உத்தவரும் விதுரரும் சந்திச்சுக்கிறாங்க. விதுரர் தன் தீர்த்த யாத்திரையின் போது உத்தவரை சந்திக்கிறார். உத்தவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மிக பிரியமான பக்தர்கள் ஒருவர், பகவானுடைய நித்தியமான சகாக்கள் ஒருவர். எப்பவுமே துவாரகையில பகவான் கூடயே இருக்கார். அந்த புத்தவரை விட்டு பகவான் பிரிஞ்சிட்டார். இந்த பூமியில லீலை முடிச்சுட்டு பகவான் திரும்பி ஆன்மீக லோகத்துக்கு போயிட்டார். இப்ப அந்த பிரிவை உத்தவரால தாங்க முடியல. அவர் அழுதுட்டே இருக்கார். உத்தவரை போன்ற தூய பக்தர்கள் ஒரு வினாடி கூட, ஒரு நிமிஷம் கூட பகவானுடைய சிந்தனையிலிருந்து விலகிறதே இல்லை. எப்பவுமே அவங்க கிருஷ்ண உணர்வுலயே இருக்காங்க. இதுதான் ஒரு தூய பக்தருக்கான அடையாளம். ஒரு தூய பக்தருக்கான அடையாளம் என்னன்னா, அவரால் கிருஷ்ணரை மறக்க முடியாது, கிருஷ்ணர் இல்லாம உயிர் வாழ முடியாது. அதுக்கு பிரபுபார் கொடுக்கிற உதாரணம் தான், நீரின்றி எவ்வாறு மீனால் நீரின்றி எவ்வாறு மீனால் உயிர் வாழ முடியாதோ அது போல பகவான் இல்லாம தூய பக்தரால உயிர் வாழ முடியாது. சூன்யாயுதம் ஜெகத் சர்வம் கோவிந்த பிரகேடமே. பகவான் இல்லாத இடம் அந்த பக்தனுக்கு சூன்யமா இருக்கு. உத்தவர் கிருஷ்ணா உத்தவர் விட்டு பிரிஞ்சிட்டாலும் உத்தவர் கிருஷ்ணரையே நினைச்சிட்டு இருக்கார். விதுரர் உத்தவர்கிட்ட சில கேள்விகளை கேட்டார். அவரால் முதல்ல பதில் சொல்ல முடியல. கண்கள்லாம் கண்ணீரா அப்படி உருண்டு ஓடுது, தொண்டையெல்லாம் அடைக்குது, நான் தொழுதழுது, அவரால் பேச முடியல.
ஒரு கண்ணை தொடச்சிட்டு தன்னை கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு பேச ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றாரு? கிருஷ்ணருடைய செயல்கள், கிருஷ்ணாவுடைய தெய்வீக லீலைகள், அவருடைய தெய்வீகமான லீலைகள், அதை ஒன்றன் பின் ஒன்றாக அதை ஒன்றன் பின் ஒன்றாக நினைவு கொள்றார். கிருஷ்ணர் பிறப்பற்றவர் தான், அது சந்தேகம் இல்லை. கிருஷ்ணர் பிறப்பற்றவர் என்ற போதிலும் அவர் எப்படி வசுதேவருடைய சிறைக்கூடத்துல பிறந்தார், அதுக்கப்புறம் அங்கிருந்து தந்தையுடைய பாதுகாப்பை விட்டுட்டு வசுதேவருடைய பாதுகாப்பை விட்டுட்டு அவர் எதுக்கு மதுரையில இருந்து கிளம்பி போனாரு, பிருந்தாவனத்துக்கு ஏன் போனாரு, எப்படி போனாரு, எதிரிகளுடைய பயத்தினால. ஜெய ஜெகநாத் பலதேவ் சுமந்திரமையா கி ஜெய ஸ்ரீ. எதிரிகள் மேல உள்ள பயத்தினால அவர் மறைந்து வாழ்ந்தார். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரே குழப்பமா இருக்கு. என்னடா அது, கடவுளுக்கு அதீத சக்தி இருக்கு, பகவானுடைய சக்தி எல்லையற்றது. அந்த எல்லையற்ற சக்தி இருக்கிற பகவான் பயந்துட்டுறாரு. கம்சனுக்கு பயந்து மதுரால இருந்து தப்பி ஓடிட்டாரு. இதெல்லாம் நினைக்கும் போது உத்தவா மாதிரி பக்தருக்கே குழப்பமா இருக்கு. உத்தவர் மாதிரி உள்ள பக்தருக்கே எப்படி இந்த ஆக்டிவிட்டிஸ், இந்த செயல்களை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அப்போ கிருஷ்ணருடைய செயல்களை புரிஞ்சிட்டவங்க யாருமே கிடையாது. அமானுஷ அதீத ஆற்றல். கிருஷ்ணருடைய செயல்கள் ரொம்ப ரொம்ப திவ்யமானது. அது அவ்வளவு சுலபமா புரிஞ்சுக்கூடியது அல்ல. சில நேரங்களில் உத்தவர் மாதிரி பக்தருக்கு வியப்பா இருக்கு. என்னது, கிருஷ்ணா முழுமுதற் கடவுள், உத்தவருக்கு நல்லா தெரியும். சோ உத்தவருக்கும் கிருஷ்ணருக்கு இருக்கிற நட்புக்கும் பிருந்தாவனத்து கோபர்களுக்கும் கிருஷ்ணருக்கு உள்ள நட்புக்கும் வித்தியாசம் இருக்கு. பிருந்தாவனத்து கோபர்களுக்கு கிருஷ்ணர் பகவான் தெரியாது. பிருந்தாவனத்துல கோபர்களுக்கு கிருஷ்ணர் பகவான் தெரியாது. அங்க ஒரு சக்கிய ரசம் இருக்கு பிருந்தாவனத்துல. சக்கிய ரசம்னா நட்பு ரீதியில கிருஷ்ணர்கிட்ட அன்பு பரிமாற்றம் செய்யும். சக்கிய ரசம்னா நட்பு ரீதியில. அந்த சக்கிய ரசத்துக்குள்ளேயும் பல கிரேட் இருக்கு, பல தரம் இருக்கு. பந்து, சகா, பிரிய சகா, பிரிய நர்ம சகா, இந்த வார்த்தைகள்லாம் நம்ம பகவத்கீதையில பார்க்கலாம். பந்து, சகா, மித்ரா. ஒரு இடத்துலயும் அர்ஜுனனை ஒரு மாதிரி கிருஷ்ணர் கூப்பிடுறாரு. நீ என்னுடைய மித்திரன், நீ என்னுடைய சகா, நீ எனக்கு பிரியமானவன், எனக்கு பிரியமான நண்பன், தோழன். சகா, பந்து, மித்ரா, பிரிய சகா, பிரிய நர்ம சகா. இந்த நட்புக்குள்ள இவ்வளவு வேரியேஷன்ஸ் இருக்கு. பாருங்க, கிருஷ்ணா பல்வேறு ரசங்களை அனுபவிக்கிறார். ரசராஜ் கிருஷ்ணா ரசராஜ். அப்ப நட்புக்குள்ளேயே இவ்வளவு ரசம் இருக்கு. நட்பு ரசம் இருக்கு இல்லையா? நட்பு ரசத்துக்குள்ளேயே இவ்வளவு வேரியேஷன்ஸ் இருக்கு. ரசம்னா சுவை. பல்வேறு சுவைகளை கிருஷ்ணர் அனுபவிக்கிறார். சோ பந்துங்கிற நண்பர் யாரு? பந்துங்கிற நண்பர் கிருஷ்ணர்கிட்ட ஃப்ரெண்டா தான் இருப்பாரு. ஆனா கிருஷ்ணரோட வயதுல பெரியவர், வயது முதிர்ந்த நண்பர். கிருஷ்ணரை காட்டிலும் ஒரு வயசு 2 வயசு பெரியவர். அப்ப அந்த நண்பனுக்கும் கிருஷ்ணருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு மரியாதை. கிருஷ்ணா, நான் உன்னோட வயசுல பெரியவன், நான் சொல்றது நீ கேட்டுக்கோ, அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப். பந்து. சகா அப்படின்னா நண்பன். சகா ஒரே வயசு நண்பர்கள், ஒன்னா விளையாடுவாங்க, ஒன்னா சாப்பிடுவாங்க, ஒன்னா தூங்குவாங்க. சகா. பிரிய சகா ரொம்ப நெருக்கமான நண்பர். பிரிய நர்ம சகா மோஸ்ட் இன்டிமேட்
ரொம்ப ரொம்ப நெருக்கமான நண்பன். அவங்க வந்து ஈருடல் ஓர் உயிர்னு சொல்லலாம், அந்த மாதிரி இருப்பாங்க. ஈருடல் ஓர் உயிர். இந்த நண்பன் என்ன நினைக்கிறாரோ அதை அவர் நினைப்பாரு, செய்யறாரு, பேசுறாரு. அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் இன்டிமேட் அசோசியேஷன். இதெல்லாம் ஆன்மீக உலகத்துல இருக்கு. அந்த ஆன்மீக உலகத்துல இருக்கிறவரை திரிந்த பின்பு தான் ஜட உலகத்துல. ஜட உலகத்திலேயே நண்பர்களா இருக்காங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஒருத்தர் வந்து ஆபீஸ் போறாரு, இல்ல ஸ்கூல் போறாரு, காலேஜ் போறாரு, அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி, ஓ அவர் என் காலேஜ் தான், எனக்கு தெரியும் அவரை, அவ்வளவுதான் நட்பு. எல்லாம் ஒரே காலேஜ்ல படிச்சோம், ஒரே ஸ்கூல்ல படிச்சோம், இந்த நட்பு. இன்னும் நெருக்கமான நட்பு, ஒரே கிளாஸ்ல படிச்சோம், அந்த நட்பு இன்னும் கொஞ்சம் நெருக்கமாயிடுச்சு. நம்ம எல்லாம் ஒரே ஸ்கூல்ல ஒரே கிளாஸ்ல படிச்ச ஞாபகம் இருக்கா, இந்த டீச்சர் வந்தாரு, அந்த ரெண்டு பசங்க, இந்த ஸ்கூல்ல படிக்கிற பசங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, காலேஜ் பசங்க, அவன் வந்து கொஞ்சம் வருஷம் மீட் பண்ணா என்ன தெரியுமா பேசிட்டு இருவான், அந்த டீச்சர் எப்படி கிளாஸ் எடுத்தாங்க, அவன் எப்படி கண்டிப்பா இருந்தாங்க, எப்படி பேசினாங்க, எப்படி விளையாண்டு, இதெல்லாம் சொல்லுவான். சோ இந்த நட்பு இருக்கு, அது ரொம்ப நெருக்கமாயிடுச்சு. இன்னும் நெருக்கமா நட்பு என்னது, ஒரே ஸ்கூல்ல ஒரே கிளாஸ்ல ஒரே பெஞ்சில் உட்காந்து, அப்ப நட்பு இன்னும் நெருக்கமாயிடுச்சு. இன்னும் நெருப்பு, எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் பக்கத்துல உட்காந்து, ஒரே மாதிரி திங்க் பண்ணுவாங்க, ஒரே மாதிரி பேசுவாங்க, ஒரே மாதிரி சிந்திப்பாங்க, ஒன்னாவே இருப்பாங்க. இந்த உணர்வு எங்கிருந்து வருது, இந்த ஜட உலகத்துல பாக்குறோம் இல்லையா, நண்பர்களுக்குள்ள ஓரளவுக்கு மரியாதை நிமித்தம் உள்ள நண்பன், நெருக்கமான நண்பன், மிக நெருக்கமான நண்பன், இணை பிரியாத நண்பன். இந்த இந்த உறவு, இந்த 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 ரிலேஷன்ஷிப் எப்படி எப்படி நமக்குள்ள தோன்றுது, எப்படி வருது? இந்த ரிலேஷன்ஷிப் கிருஷ்ணா கிட்ட இருக்கு. கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்கும் இருப்பிடம், எல்லாத்துக்கும் பிறப்பிடம் அவர் தான். சோ இந்த ரிலேஷன்ஷிப், இந்த உறவு முறையை கிருஷ்ணா அனுபவிக்கிறார். கிருஷ்ணா வந்து ஆன்மீக லோகத்துல இந்த உறவு முறையை அனுபவிக்கிறாரு. அதனுடைய ரெப்ளிகா, அதனுடைய பிரதிபிம்பம் தான் இந்த ஜட உலகத்துல. அங்க கிருஷ்ணர் நடுநாயகனா இருக்காரு, இங்க நாம நடுவுல இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் வித்தியாசம். ஜட உலகம், ஜட வஸ்து. ஜடம்னா என்னது, கிருஷ்ணரை விட்டு இருக்கிறதா பௌதிக வாழ்க்கை, கிருஷ்ணரை பிரிந்து இருக்கிறதா, அல்ல தன்னை வந்து அனுபவிப்பாளர் நினைச்சுக்கிறது, தான் வந்து காரணம், தான் கட்டுப்படுத்து, இதெல்லாம் இந்த ஜடம், பொய் அகங்காரம். சோ கிருஷ்ணாவுடைய உலகத்துல இந்த நட்பெல்லாம் இருக்கு. பிருந்தாவனத்துல இந்த 4 விதமான நண்பர்கள் இருக்காங்க. கிருஷ்ணரோட வயதுல முதிர்ந்த நண்பர்கள், கிருஷ்ணருக்கு சம வயதில் உள்ள நண்பர்கள், கிருஷ்ணருடைய லீலைகள்ல பங்கு பெறக்கூடிய நண்பர்கள், பகவானுடைய அந்தரங்க லீலைகளில் பங்கு பெறக்கூடிய நண்பர்கள், எல்லா லீலைகளிலும் இருக்கக்கூடிய நண்பர்கள். இது பிருந்தாவனம். இந்த பிருந்தாவனத்தில் உள்ள நண்பர்களுக்கு கிருஷ்ணர் பகவான் தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணா தன் நண்பன், அவ்வளவுதான். கிருஷ்ணா வந்து தன் நண்பன். கிருஷ்ணாவும் என்ன பண்ணிடுறாரு, யோகமாய சக்தினால் தன்னை மறைச்சிடுறாரு. யோகமாய சக்தினால் தன்னை மறைச்சிட்டு அந்த நண்பனோடு நண்பனாவே இருக்கிறார். அதனாலதான் சுகதேவ் கோசாமி ஆச்சரியமா பிரார்த்தனை செய்யறாரு, என்ன இந்த கிருஷ்ணா, இவர் முழுமுதற் கடவுளாச்சே, இவர் போய் பிருந்தாவனத்துல நண்பர்களோடு விளையாடிட்டு இருக்காரு, நண்பர்களை வந்து விளையாட்டுல ஜெயிக்க வச்சுட்டு அவங்கள முதுகுல தூக்கிட்டு போறாரு. இந்த குழந்தைகள்லாம் என்ன பாக்கியம் பண்ணிருக்க, இந்த குழந்தைகள்லாம் என்ன பாக்கியம் செஞ்சிருக்கணும், கிருஷ்ணரை வந்து தன் முதுகுல, கிருஷ்ணா வந்து அவங்கள தன் முதுகுல சுமந்து போறாரு. கிருஷ்ணா அவங்ககிட்ட தோத்து போறாரு. யாராலும் வெல்ல முடியாத கிருஷ்ணரை இந்த கோபர்கள் ஜெயிச்சுடுறாரு. அஜிதோ ஜிதா, அஜிதா மீன் வெல்ல முடியாதவர், ஜிதானா வெல்லக்கூடியவர், அஜிதானா வெல்ல முடியாதவர், ஜிதானா வெல்லப்படக்கூடியவர். வெல்ல முடியாத, யாராலும் வெல்ல முடியாத பகவான விருந்தாவனத்து கோபர்கள் தங்களோட அன்புனால வென்றுறாங்க, அன்புனால வென்றுறாங்க. அதனால பிருந்தாவனத்தில் உள்ள நண்பர்களுக்கு கிருஷ்ணர் தன்னுடைய சக நண்பர், அவ்வளவுதான். என்னைக்காவது கிருஷ்ணா நான் கடவுள்னு சொன்னா, நீ கடவுளா, நாங்களும் கடவுள் தான் இருக்கோம். ஏய் கோபர்களே, நான் யார் தெரியுமா, நான் தான் முழு முதற் கடவுள். ஓ கிருஷ்ணா நீ முழு கடவுளா, அப்ப நாங்களும் கடவுள் தான். அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப். அவங்க கண்ணு முன்னாடியே அமானுஷ்யமான லீலைகளா பண்ணிட்டு இருப்பாரு. அகாசுரவதம், பகாசுரவதம், பூதனாவதம், சக்கடாசுரவதம், இல்ல கோபுரம் முன்னாடி நடக்கும். கோவர்த்தன் மலையை கொடையா பிடிச்சு நிக்கிறார்.
ஆனால் என்ன நினைக்கிறாங்க, இந்த கிருஷ்ணா வந்து எங்களுடைய ஆயிரக்குளத்துல ஒருத்தர், ஒரு சாப்டர் இருக்கு டென்த் கேண்டோல, பாகவதம் தசம ஸ்கந்தத்துல ஒரு அத்தியாயமே இருக்கு, வியத்தகு கிருஷ்ணா. கிருஷ்ணா கோவர்த்தன மலையை தூக்கிட்டு இருக்கும்போது இந்த கோபுரம் எல்லாம் பேசிக்கிறாங்க, பாருங்க கிருஷ்ணாவுடைய பலம் எப்படி கோவர்த்தன மலையை கொடையா பிடிச்சிருக்காரு. அப்போ ஒரு கோபர், இந்த கோபர்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க, நந்தா, நந்த கோபர் இருக்காரு, நந்த மகாராஜ், அபிநந்தா, சுனந்தா, நந்தநந்தா, உபநந்தா, இவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க, எப்படி நம்ம குழந்தைக்கு இவ்வளவு சக்தி வந்தது, எப்படி வந்தது. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, ஒரு கோபர் சொல்றாரு, உனக்கு ஞாபகம் இல்லையா, அன்னைக்கு கர்க்க முனிவர் சொன்னார் இல்லையா, இந்த குழந்தை நாராயணனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். இந்த குழந்தை வந்து நாராயணனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், நீங்க இந்த குழந்தையை கவனமா பாத்துக்கோங்க, உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. நீங்க எவ்வளவு இந்த குழந்தைய நல்லா கவனிச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க ஆயுளுக்குள்ள வந்து பாதுகாக்கப்படும், நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. அதனாலதான் பாரு, இந்திரன் மழை பெய்ய வச்சு கூட இந்த நாராயணர் வந்து குழந்தைக்கு சக்தி கொடுத்திருக்காரு, நம்ம குழந்தை கோவர்த்தன் மலையை கொடையா பிடிச்சிட்டு. அவங்க பேசிக்கிறாங்க, கிருஷ்ணா நம்ம குழந்தைதான், நாராயணர் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தை. ஏன்னா அவங்க தெரியல, கிருஷ்ணர் தான் மூல நாராயணர், அவர் தான் நாராயணத்துக்கு மூலம், நாராயணனுக்கு பிறப்பிடம் கிருஷ்ணர் தான். ஆஹ் சோ இப்படி கோலோக விருந்தாவனத்துல கிருஷ்ணா வந்து தன்னை வந்து யோகமாய சக்தினால மறைச்சிட்டுறாரு. இந்த கோபர்களா நினைச்சிட்டு இருக்காரு, கிருஷ்ணா தன்னுடைய நண்பர்கள் ஒருவர், கிருஷ்ணாவும் என் நண்பர்கள் ஒருவன். அதே மாதிரிதான் துவாரகையில உத்தவருக்கு தெரியும் கிருஷ்ணா முழுமுதற் கடவுள். விருந்தாவனத்து நண்பனுக்கும் துவாரகையில் உள்ள நண்பனுக்கும் மலை போல வித்தியாசம் இருக்கு. விருந்தாவனத்து நண்பர்களுக்கு கிருஷ்ணா முழுமுதற் கடவுளே தெரியாது, தன் யோகமாய சக்தியினால மறைச்சு விடுறாரு. இங்க துவாரகையில் என்ன ஆச்சு, உத்தவர் பாக்குறாரு கிருஷ்ணா முழுமுதற் கடவுளாச்சே. அந்த முழுமுதற் கடவுள் என்ன பண்ணாரு, கிருஷ்ணா இங்கேயும் யோகமாயினால் தன்னை மறைச்சின்றார். உத்தவர் வந்து உத்தவருக்கும் சரி அர்ஜுனாவுக்கும் சரி, உத்தவா துவாரகையில உத்தவா, அஸ்தினாபுரத்துல பாண்டவர்ல அர்ஜுனா. அர்ஜுனனுக்கும் தெரியும் கிருஷ்ணா முழுமுதற் கடவுள், அவர் பரமசத்தியம், அவர் தான் பரமாத்மா, எல்லாம் தெரியும். ஆனா கிருஷ்ணா வந்து அர்ஜுனுடைய நட்பு ரீதியா உறவு கொள்றதுனால கிருஷ்ணா வந்து தன்னுடைய யோகமாய சக்தியில அதை மறைச்சுடுறாரு. அப்ப அர்ஜுனனும் கிருஷ்ணரை தன் நண்பனா நினைச்சுக்கிறார். அந்த உறவை, அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கிருஷ்ணா அனுபவிக்கிறார் அர்ஜுனன் கிட்ட. பாவக்கிராகி ஜனார்தனா, பகவான் கிருஷ்ணா ஒரு பக்தனுடைய பாவத்தை அறிந்து கொண்டு அதுக்கு தகுந்தாற் போல அன்பு பரிமாற்றம். கிருஷ்ணா என்ன பண்றாரு, ஒரு பக்தனுடைய பாவத்தை அறிந்து கொண்டு அந்த பாவத்துக்கு தகுந்த மாதிரி அன்பு பரிமாற்றம் செய்யறாரு. சோ உத்தவர் கிருஷ்ணாவுடைய நண்பரா இருக்காரு, கிருஷ்ணாவும் நண்பனாவே இருக்காரு. இப்போ உத்தவருக்கு ஒரு குழப்பமா இருக்கு, இவர் என் நண்பர் தானா, இவர் முழுமுதற் கடவுளாச்சே, இவரு முழுமுதற் கடவுள், ஆனா என்ன பண்றாரு, பிறப்பற்றவர் பிறக்கிறார். இவருக்கு ஏது பிறப்பு, பகவானுக்கு பிறப்பு ஒண்ணும் கிடையாது. உண்மையில சொல்ல போனா ஆத்மாவுக்கே பிறப்பிறப்பு கிடையாது இல்லையா, நமக்கே பிறப்பிறப்பு கிடையாது, ஆத்மாவுக்கு ஏது பிறப்பிறப்பு. அஜோ நித்திய சாஸ்வதோயம் புராணோ, அஜோ பிறப்பற்றவன், சாஸ்வதோயம் நிலையானவன், நித்தியமானவன், புராணம் பழமையானவன். ஆத்மா என்னது, அஜோ நித்திய சாஸ்வதோயம் புராணோ நகன்யதே ஹன்யமானே சரீரே. இந்த உடல் அழிகிறதுனால ஆத்மா அழிகிறது கிடையாது. அப்போ பகவானுடைய சிறிய அம்சமான ஆத்மாவுக்கே பிறப்பு இறப்பு இல்லைன்னா பகவானுக்கு எது பிறப்பு இறப்பு, பிறப்பற்றவர். அச்சா, அந்த பிறப்பற்ற பகவான் பிறக்கிறார் எங்க, வசுதேவருடைய சிறைச்சாலையில, சிறை கூடத்துல. ஒரு குழந்தை, இந்த சின்ன குழந்தை என்ன பண்ணும், பிறந்த குழந்தை வந்து எப்பவுமே அம்மாவுடைய பாதுகாப்பு இருக்கும்னு நினைக்கும். எங்கேயாவது யாராவது இந்த குழந்தை தூக்கம் வந்துட்டு அழ ஆரம்பிச்சிடும், உடனே அம்மா ஓடி வந்துடுவா, ஏய் அவர் நம்ம சொந்தக்காரன் தாண்டா, நமக்கு தெரிஞ்சவதான், ஏன் அழற, உன் அண்ணாடா, உன் மாமாடா, அழாத, உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. குழந்தை நேரம் அம்மாட்ட ஓடும். கண்ணுக்குட்டி எடுத்துக்கோங்களேன், கண்ணுக்குட்டி என்ன பண்ணுவோம், கண்ணுக்குட்டி இருக்கு இல்லையா, எல்லா ஜீவனுக்குள்ளயும் அந்த கான்சியஸ்னஸ் இருக்கு.
உணர்வு மனுஷனுக்கு மட்டும் உணர்வு இருக்குன்னு அர்த்தம் இல்லை. முட்டாள்கள் நினைக்கிறாங்க மனுஷனுக்கு மட்டும் தான் உணர்ச்சி இருக்கு. இன்னைக்கு பெரும்பாலும் முட்டாள்கள் தன் நாக்கினுடைய சுவைக்காக மிருகங்களை கொண்டு திங்கிறவங்க மனுஷனுக்கு மட்டும் தான் உணர்வு இருக்கு, மனுஷனுக்கு மட்டும் தான் குடும்பம் இருக்கு, மனுஷனுக்கு மட்டும் தான் ஆசாபாசம் இருக்குன்னு நினைச்சு எந்திரமா இருக்கக்கூடிய சில ஜந்துக்கள் அப்படிதான் நினைக்கும். ஆனா எல்லா ஜீவனுக்குள்ளயும் இந்த உணர்வு இருக்கு இல்லையா? பசு கண்ணுக்குட்டி போட்டோன்னு என்ன பண்ணுது? நம்மளை கிட்டே விட மாட்டேங்குது. முட்டை வருது. இது என் கண்ணுக்குட்டி, என்னோட குட்டி, இது கிட்ட வராது, நீ கிட்ட வந்தா உன்னை முட்டிடுவேன் இல்லையா? அதுக்கப்புறம் இந்த கண்ணுக்குட்டி என்ன பண்ணுது? நம்ம கண்ணுக்குட்டிக்கிட்டு போனா அது அம்மாட்ட ஓடுது. ஓ, இவன் என்னதான் பண்ணிடுவானோ. இதுதான் நேச்சர். இது யாரா சொல்லி கொடுத்தா வந்தது? ஒரு கண்ணுக்குட்டியை நம்ம பிடிக்க போனா அது அம்மாட்ட போகணும்னு அதுக்கு சொல்லி கொடுத்தா வந்தது? இல்ல இந்த கண்ணுக்குட்டியை ஏதாவது பண்ணிடுவானு பசுமாடு என்ன துரத்தின்னு வருது, அப்ப அதுக்கு சொல்லி கொடுத்தா வந்தது? அதுதான் நேச்சர், இயற்கை, மெட்டீரியல் நேச்சர், இயற்கையோட சக்தி. இது இம்மிடியட் அட்டாச்மெண்ட் வந்து இந்த ஜட உலகத்துல வந்தோடனே ஆன்மாவுக்கு உடனே பற்றுதல் வந்துருது. இது என் கண்ணுக்குட்டி, இது என் அம்மா. சோ அம்மா என்ன குட்டி என்ன பண்ணும்? அது கண்ணுக்குட்டியோ நாய்க்குட்டியோ பூனைக்குட்டியோ மனுஷக்குட்டியோ அது அந்த அம்மாட்ட ஓடும். யாராவது அதை பிடிக்க வந்தா, யாராவது எடுக்க வந்தா ஓடுவ மாட்டேன். ஏன்னா அங்கதான் ப்ரொடெக்ஷன், அங்கதான் பாதுகாப்பு. அம்மா தான் பாதுகாப்பு. அதுக்கப்புறம் அப்பாட்ட போகும். விவரம் தெரியுற வரைக்கும் ஒரு குழந்தைக்கு, ஒரு பிறந்த குழந்தைக்கு அம்மா தான் ப்ரொடெக்ஷன். அப்புறம் கொஞ்சம் விவரம் வந்தது அம்மாட்ட இருந்து அப்பாட்ட போகும். எனக்கு அப்பா ப்ரொடெக்ஷன். தாய் தந்தை தான், தாய் தந்தை தான் எனக்கு பாதுகாப்புன்னு கண்ணுக்குட்டிக்கு தெரியுது, நாய்க்குட்டிக்கு தெரியுது, பூனைக்குட்டிக்கு தெரியுது. ஆனா எனக்கு மனுஷங்களுக்கு தெரியல. இன்னைக்கு மனுஷங்களுக்கு தெரியல எனக்கு உண்மையான பாதுகாப்பு. பாருங்க, மனிதன் எவ்வளவு இன்னைக்கு அட்வான்ஸ் ஆயிட்டாங்க. இன்னைக்கு மனித வர்க்கம் எவ்வளவு வளர்ந்துருச்சு, எவ்வளவு வளர்ந்துச்சுன்னா, எனக்கு எவ்வளவு அட்வான்ஸ்மெண்ட், நான் சோகால்டு டெக்னாலஜி டெவலப்மெண்ட், சோகால்டு மெட்டீரியல் எஜுகேஷன், பேரளவான பௌதிக கல்வினாலையும், பேரளவான பௌதிக கல்வி படிச்ச பொய் கருவத்திலையும் அலங்காரத்திலையும் அப்பா அம்மா கிட்ட கூட அட்டாச்மெண்ட் கிடையாது. என்ன அவங்க பாதுகாப்பு தராங்க எனக்கு? என்ன அவங்க அவங்க கடமையை செஞ்சாங்க? இதுதான் பௌதிக இயற்கை. இந்த 3 குணத்துல இருக்கிற ஜீவாத்மா என்ன பண்ணிடுறாங்க? ஏரி ஏணி எட்டி வச்சுக்கோ. தமிழ்ல சொல்லுவாங்களே, ஏரி ஏணி எட்டி வச்சுட்டேன். சோ விவரம் தெரியாத வரைக்கும் தான் அப்பா அம்மா எல்லாம். பௌதிகத்துல ரொம்ப படிச்சுட்டா அப்பா என்ன அம்மா என்ன, எல்லாருக்கும் நாலேஜ் இருக்கு, நான் பாத்துக்குவேன், நான் விரும்புற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவேன், நான் விரும்புற பையனை கல்யாணம் பண்ணிக்குவேன், எனக்கு அது கூட சுதந்திரம் இல்லையா? சோ மெனி திங்ஸ் நான்சென்ஸ். நிறைய விஷயம் பேசுவாங்க, நிறைய விஷயங்களை பேசுவாங்க. ஆனா இந்த குழந்தை என்ன பண்ணுது? ஆரம்பத்துல ஆரம்பத்துல ஒரு குழந்தைக்கு அவங்க அப்பா அம்மா தான் ஹீரோ ஹீரோயினா தெரியும். அம்மா பண்றதே பண்ணும், அப்பா பண்றதே பண்ணும். கொஞ்சம் பௌதிக கல்வியில வந்தோடனே என்ன ஆயிடுது? அப்பா அம்மாவோட சினிமா நடிகர்ல ஹீரோ ஹீரோயின் ஆயிடும். அப்பா அம்மா வில்லன் ஆயிடுவாங்க. அப்பா அம்மாவும் வில்லன் ஆயிடுவாங்க, சினிமா நடிகர் நடிகர்ல ஹீரோ ஹீரோயின் ஆயிடுவாங்க. அப்புறம் என்னைக்கு திரும்ப உணர்வாங்க அப்பா அம்மா தான் ஹீரோ ஹீரோயின்? இவங்க வயசா இவங்க அப்பா அம்மாவோட ஸ்தானத்துக்கு வரும்போது அப்பதான் அப்பா அம்மாவுடைய வேல்யூ என்ன. இவங்களுக்கு வயசாகும் போது, அடடா நான் என் அப்பா அம்மாவை நான் உதாசீனப்படுத்துறீங்க. சோ இந்த குழந்தை என்ன பண்ணும்? குழந்தைக்கு ஒரு அடைக்கலம் அவங்க அப்பா அம்மா தான். சோ கிருஷ்ணா இங்க என்ன பண்றாரு? கிருஷ்ணா அவருடைய லீலைகள் இங்க உத்தவருக்கு வியப்பா இருக்கு. கிருஷ்ணா பிறப்பற்றவர், சிறைச்சாலையில வசுதேவருக்கும் தேவைக்கும் குழந்தையா வந்தாரு. அவரு என்ன பண்றாரு? குழந்தையா வந்தவரு தந்தையின் பாதுகாப்பு, வசுதேவருடைய பாதுகாப்பை விட்டுட்டு போறாரு. எங்க போனாரு? விருந்தாவனத்துக்கு போறாரு. வசுதேவர் தான் தூக்கிட்டே போனார். வசுதேவர் என்ன ஃபீல் பண்றாரு? கிருஷ்ணர் இருந்தா இங்க அவருக்கு பாதுகாப்பு இல்ல. இங்க மதுரால கிருஷ்ணர் இருந்தா அவருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு வசுதேவர் ஃபீல் பண்றாரு. கிருஷ்ணா என்ன ஃபீல் பண்றாரு? நான் எப்போ என்னுடைய பேரண்ட்ஸோடைய பாதுகாப்புல இருக்கணும். இன்னைக்கு பெரும்பாலும் குழந்தைகளுக்கு தெரியல. இன்னைக்கு பெரும்பாலும் குழந்தைங்க இந்த செல்போனு,
சினிமா நாகரிகம், பௌதிக கல்வி, இதனால என்னுடைய உண்மையான நலன் விரும்பி என்னுடைய உண்மையான நலன் விரும்பி என்ன மேல ரொம்ப உண்மையான அக்கறை இருக்கிறவங்க எங்க அப்பா அம்மா தான். என்னுடைய அப்பா அம்மாவை விட எனக்கு உண்மையான நலன் விரும்பியும் நண்பனும் என்னுடைய அஹ், அஹ், எனக்கு என்ன சொல்றது அது, என்னுடைய உண்மையான நலன் விரும்பி என் மேல உண்மையா அக்கறை இருக்கிறவங்க என் அப்பா அம்மாவை தவிர வேற யார் இருக்க முடியும்? ஆனா இன்னைக்கு அதுல நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு. அப்பா அம்மா கிட்ட வந்து அவங்க இப்ப பிராங்கா இருக்கிறது இல்ல, போல்டா இருக்கிறது, இதா இருக்கிறது இல்ல, எதை எதையோ நம்புறாங்க. கண்ணுக்கு தெரியாத நண்பன் சொல்றதெல்லாம் நம்புறாங்க பேஸ்புக்ல இருந்து. ஆனா வீட்டுல அப்பா அம்மாவோட நட்பு இல்ல. எங்க யார் கூட எல்லாம் நட்பு வச்சுட்டு ஏமாந்து போறாங்க. ஆனா அப்பா அம்மா கிட்ட இதுதான் இன்னைக்கு சமுதாயம். என்னுடைய உண்மையான நலன் விரும்பி என் தாய் தந்தை தான் அப்படிங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது. இது நான் வந்து ஜட ரீதியா தான் பேசிட்டு இருக்கேன். கிருஷ்ண பக்தி இருக்கட்டும், கிருஷ்ண பக்தியில வந்து என்னுடைய உண்மையான நலன் விரும்பி கிருஷ்ணர் தான், பகவான் தான் என் உண்மையான நலன் விரும்பி. அதுக்கப்புறம் தூய பக்தர்கள், வைஷ்ணவர்கள், ஆச்சாரியர்கள், குருமார்கள், இவங்க தான் என் உண்மையான, ஏன் இவங்க என் உண்மையான நலன் விரும்பி அப்படின்னா என் ஆத்மா மேல கருணை கொள்றவங்க. இந்த ஆன்மா வந்து திரும்பவும் பிறப்பிற்கு வரக்கூடாது, இந்த ஆன்மா வந்து கிருஷ்ணருடைய உலகத்துக்கு போகணும், இந்த ஆன்மா கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணணும், இவர் பகவானுடைய பக்தராகணும், அதுல அக்கறை உள்ளவங்க, ஆத்மா மேல அக்கறை கரிசனம் கொள்றவங்க. இந்த உடல் மேல கருணை காமிச்சு இந்த பிரயோஜனம் இல்ல, ஆத்மா மேல அக்கறை காமிக்கணும். ஆத்மா மேல அக்கறை காமிக்கிறவங்க தான் உண்மையான நலன் விரும்பிகள். ஆனா இந்த ஜட உலக கணக்குப்படி பார்த்தா, இந்த ஜட உலக பௌதிக விஷயப்படி பார்க்கும்போது என் பௌதிகத்துல என் மேல உண்மையான அக்கறை இருக்கிறவங்க என் அப்பா அம்மா தான். என் அப்பா அம்மாவோட எனக்கு மேல அக்கறை உள்ளவங்க யார் யாரு கிடையாது. நம்ம வேணா சொல்லிக்கலாம், எனக்கு என் மாமா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் என் மேல ரொம்ப அக்கறையா இருக்காரு, என் சித்தப்பா மேல ரொம்ப அக்கறையா இருக்காங்க, என்னுடைய நண்பர் என் மேல ரொம்ப அக்கறையா கரிசனம் பண்றாரு. இன்னும் ஒரு தாய் தந்தையர் மாதிரி தன் மேல கரிசனம் பண்ணக்கூடியவங்களும் நலன் விரும்பும் யாரும் இருக்க மாட்டாங்க. மற்றவங்கள அன்பு செய்யலாம், அக்கறை காமிக்கலாம். என்ன ஒருத்தர் அக்கறை காமிச்சாலும் அப்பா அம்மா காமிக்கிற அக்கறை மாதிரி இருக்காது. இது ஜட உலக கணக்குப்படி. ஆனா ஆன்மீக கணக்குப்படி பார்க்கும்போது பகவானும் தூய பக்தர் தான் நம்ம மேல உண்மையான அக்கறை காமிக்கிறாங்க. ஏன்னா அந்த ஆத்மா மேல கருணை காமிக்கிறாங்க. இந்த ஆன்மா திரும்பி பிறப்புல வரக்கூடாதுங்கிறத கவனமா இருக்காங்க. திரும்பி கிருஷ்ணாட்ட போகணும், அவர் தான் நம்ம உற்ற நண்பன். சுகிருதம் சர்வபூதானாம் ஆத்மாமாம் சாந்தி முடிச்சு. சுகிருத்து பாத்தீங்களா, சுகிருத்து வந்துருச்சா. கிருஷ்ணா சொல்ற நான் தான் உன் உற்ற நண்பன்கிறார். கிருஷ்ணர் சொல்றாரு நான் தான் உனக்கு உற்ற நண்பன், என்னை விட்டு நீங்க வேற நட்பெல்லாம் தேடாதீங்க, அதுல ஏமாற்றம் வரும், ஏமாற்றம் வரும். அதனாலதான் ஜட உலகத்துல இப்ப எல்லாருமே ஏமாத்துறாங்க. பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை ஏமாத்துறாங்க, பிள்ளைகள் பெற்றோரை ஏமாத்துறாங்க, நண்பர்களுக்குள்ள ஏமாற்றம், கணவன் மனைவி ஏமாற்றம், ஏமாறுபவர்களும் ஏமாற்றுபவர்களும் நிறைந்த உலகம். யாருமே உண்மையா இல்ல. காரணம் என்னது? கிருஷ்ணரை விட்டுட்டு எந்த உறவு முறையும் உண்மையா இருக்காது. கிருஷ்ணன் தான் பரம சத்தியம். அவரை விட்டுட்டு வேற எந்த உறவு முறையும் அது ஏற்கனவே அந்த உறவு ஒண்ணு நிரந்தரமானது இல்ல, தற்காலிகமானதுதான். அந்த உறவுக்குள்ள எப்ப அர்த்தம் வரும்? கிருஷ்ணரோடு சம்பந்தப்படும் போதுதான். ஓகே, இப்ப இங்க என்ன ஆயிடுச்சு? கிருஷ்ணா வந்து வசுதேவரும் தேவையும் விட்டுட்டாரு, தந்தையோட பாதுகாப்பு விட்டுட்டு அவர் விருந்தாவனத்துக்கு போனாங்க. இன்னொரு தந்தையோட, அப்ப அங்கேயும் பாதுகாப்பா தான் இருக்காரு, இன்னொரு தந்தை அங்க இருக்காரு, நந்தகோபுர யசோதா. பாருங்க, இதுல நிறைய விஷயம் நீங்க யோசிக்க வேண்டியது இருக்கு. நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகழகான பகவானுடைய தெய்வீக லீலைகள்ல பல்வேறு தத்துவங்கள் இருக்கு. ஒரு பக்கம் கிருஷ்ணர் பிறப்பற்றவர். உத்தவர் என்ன சொல்றாரு? பிறப்பற்ற கிருஷ்ணா வசுதேவர் கூட அந்த கம்சனுடைய ஜெயில வசுதேவருக்கு குழந்தையா பிறந்தார். அங்க தாய் தந்தையருடைய பாதுகாப்புல இருக்க வேண்டியவர் அவங்களை விட்டுட்டு விருந்தாவனம் போனாரு. அங்க போய் நந்த கோபர் யசோதா இனி ஒரு தாய் தந்தையோட பாதுகாப்புல இருக்காரு. எல்லையற்ற சக்தியுடையவராக இருந்தோம். பராச சக்திர் விவிதைவ சூயதே சாவாபிதி ஞான பராக்கிரியாச்ச. எல்லையற்ற சக்தியுடையவராக இருந்தும் எப்படி பயத்தினால மதுராபுரம் தப்பி ஓடினார். கிருஷ்ணா பயந்து ஓடிட்டார். அப்போ இதெல்லாம் நினைக்கும் போது குழப்பமாவும் இருக்கு, அதே சமயம் ரொம்ப வருத்தமாவும் இருக்கு.
அவர் சொல்றாரு. சோ பிரபுபாதர் பொருள்ல ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. எழுதியிருக்காரு, ஒரு மகனாகவோ ஒரு போட்டியாளராகவோ அல்லது ஒரு எதிரியாகவோ உன்னதமான லீலைகளை அவர் புரியும் பொழுது அவற்றை பரிபூர்ணமான முறையில் அவர் நிகழ்த்துவதால் உத்தவரை போன்ற தூய பக்தரும் கூட குழப்பத்துக்கு உள்ளாகின்றனர். பர்ஃபெக்டா பண்றாரு. சில நேரம் அவர் கூட இருக்கிற பக்தர்களுக்கே குழப்பமாயிடுது. ஒரு சமயத்துல பலராமரே பிரமிச்சு போயிட்டாரு. பலராமர் யார்? ஒரு முழுமுதற் கடவுள், கிருஷ்ணருடைய எக்ஸ்பான்ஷன் பலராம். பலராமரே பிரமிச்சு போனாரு கிருஷ்ணாவுடைய ஆக்டிவிட்டீஸ்ல. என்ன பண்ணாரு? அப்படி எப்படி பலராமர் எப்போ பிரமிச்சு போனாரு? பிரம்ம விமோக லீலால பலராமரே ஒரு செகண்ட் ஸ்டன் ஆயிட்டாரு. இங்க என்ன நடக்குது? கண்ணுக்குட்டிகள்லாம் வந்து பசுவிட்ட பால் குடிக்காம கிருஷ்ண என்ன நடந்ததுன்னா ரொம்ப அழகான லீலை. பிரம்மா வந்து கிருஷ்ணனுடைய கன்றுகளையும் நண்பர்களையும் கடத்தி போயிடும். கிருஷ்ணா ஏன்னா பிரம்மா வந்து கிருஷ்ணத்தை குழப்பத்துல ஆழ்த்தணும்னு பார்த்தார். கிருஷ்ணரை பிரமிக்க வைக்கணும். பிரம்மா வந்து தன்னுடைய ஆற்றலால, தன்னுடைய அதீத சக்தியினால கிருஷ்ணரை குழப்பத்துல ஆழ்த்திடலாம், அவரை பிரமிக்க வைக்கலான்னு பார்த்தாரு, வியப்புல ஆழ்த்திடலான்னு. கிருஷ்ணா என்ன பண்ணாரு? அந்த பிரம்மாவை படிச்சதே கிருஷ்ணர் தானே. பிரம்மாவை படிச்சதே கிருஷ்ணர் தான். கிருஷ்ணா என்ன பண்ணாரு? அவர் ஓரொரு கண்ணுக்குட்டி ஓரொரு நண்பரா எக்ஸ்பேண்ட் ஆயிட்டாரு. ஓரொரு கண்ணுக்குட்டி பிரம்மாவுடைய உலகத்துல அந்த கண்ணுக்குட்டியும் நண்பர்களும் மயக்க நிலையில இருக்காங்க. இங்க பார்த்தா கிருஷ்ணா வந்து அதே கண்ணுக்குட்டி அதே நண்பர்கள் மாதிரி இருக்கு. சேம். அந்த கண்ணுக்குட்டி என்ன கலர்ல இருந்தது, அது எப்படி குதிக்கும், எப்படி விளையாடும், அதே மாதிரி. இந்த நண்பர்கள், கிருஷ்ணனுடைய நண்பர்கள் என்ன நிறத்துல இருந்தாங்க, அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் என்ன, அவங்க எந்த மாதிரி வந்து கையசைப்பாங்க, எந்த மாதிரி பேசுவாங்க, எந்த மாதிரி சிரிப்பாங்க, அப்படியே இருக்கு. யாருக்குமே சந்தேகம் வரல. இந்த குழந்தைகள் கிருஷ்ணர் தான் இந்த குழந்தைகளா வந்திருக்காரு, கிருஷ்ணர் தான் கண்ணுக்குட்டியா வந்திருக்காரு. ஆனா வழக்கத்துக்கு மாறா நடக்குது பலராமர் பாக்குறாரு. வழக்கமா கோலோக பிருந்தாவத்துல என்ன நடக்கும்னா, எல்லாருக்கும் தன் பிள்ளைகளை விட கிருஷ்ணன் மேலதான் பாசம், பற்றுதல் அதிகம். மேய்ச்சல் நிலத்திலிருந்து கிருஷ்ணரும் பலராமரும் மேய்ச்சல் நிலத்திலிருந்து தன் கன்றுகளை கூட்டிட்டு வரும்போது இந்த கோபர்கள் கோபிகள்லாம் கிருஷ்ணரையே பார்த்துட்டு இருப்பான். கிருஷ்ணரோட அழகுல மயங்கி அவருடைய அழகை பருகுவான், அவருக்கு அன்பு செய்வான். ஆனா அன்னைக்கு பாக்குறாரு பலராமர், இந்த மேய்ச்சல் நிலத்திலிருந்து கிருஷ்ணரும் நண்பர்களா திரும்ப வர்றாங்க. இந்த கோபர்கள்லாம் கிருஷ்ணரை விட்டு அவங்க பிள்ளைகளை எடுத்து கட்டி தழுவி முத்தமிடுறாங்க. கண்ணுக்குட்டிய பசுவல என்ன பண்ணுது? இந்த பசு என்ன பண்ணுனா, கோமாதா என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே வளர்ந்த கண்ணுக்குட்டி இருக்கும், கொஞ்சம் வளர்ந்த கண்ணுக்குட்டி, அப்புறம் புதுசா போட்ட கண்ணுக்குட்டி. இந்த பசு என்ன பண்ணும்? புதுசா போட்ட கண்ணுக்குட்டி நக்கி நக்கி பால் கொடுக்கும். வளர்ந்த கண்ணுக்குட்டி கிட்ட விடாது. வளர்ந்த கண்ணுக்குட்டி வந்து முட்டி தள்ளும், கிட்ட விடாது புது கண்ணுக்குட்டி கிட்ட. அவ்வளவு அட்டாச்மெண்ட் அந்த கண்ணுக்குட்டி மேல. ஈவன் வளர்ந்த கண்ணுக்குட்டி தன்னுடைய சொந்த குட்டி கூட விடாது இந்த கண்ணுக்குட்டி கிட்ட. ஆனா அங்க கோலகுண்டாவது என்ன நடக்குதுன்னா, மேய்ச்சல் இருந்து வளர்ந்த கண்ணுக்குட்டிக்கு திரும்ப வருது. இந்த பசுமாடு புதுசா போட்ட கண்ணுக்குட்டி விட்டுட்டு ஓடி போய் துள்ளி குதிச்சு பின்னங்காலத்தை பிடரில தட்டுற மாதிரி அப்படி வாழை சுருட்டிட்டு அந்த மேய்ச்சல் இருந்து வரக்கூடிய பலத்த கண்ணுக்குட்டிகளை நக்கி நக்கி பால் கொடுக்குது. பலராமர் பார்க்கிறாரு, இங்க என்ன நடக்குது? ஒரு செகண்ட் பலராமரே பிரமிக்க வச்சுட்டாரு கிருஷ்ணா. தென் பலராமர் வந்து யோகமாயா பலராமர் அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா யோகமாயி பலராமருடைய சக்தி தான், கிருஷ்ணாவுடைய சக்தி. சோ பலராமரை வந்து யோகமாயினால கவர முடியாது. ஆனா பலராமரே ஒரு செகண்ட் ஸ்டன் ஆனார், ஒரு செகண்ட் வேப்ல ஆழ்ந்தார். ஓ, இது கிருஷ்ணாவோட வேலை. டக்குன்னு சுதாச்சிக்கிட்ட ஒரு கிருஷ்ணாவோட லீலை இருக்கு. சோ பலராமருக்கே ஒரு செகண்ட் தேவைப்பாகுதுன்னா, அப்ப பிரம்மாசிவன் போன்ற தேவர்களை பத்தி என்ன சொல்றது, உத்தவரை பத்தி சொல்ல. இதுதான் கிருஷ்ணாவோட லீலை. சோ இந்த பிரபா அழகா எழுதியிருக்காரு, பரிபூர்ணமா செய்யறாராம், பர்ஃபெக்டா பண்ணுவார் கிருஷ்ணா. எந்த ஒரு லீலை செய்தாலும் அந்த கிருஷ்ணா வந்து பரிபூர்ணமான முறையில் அவர் நிகழ்த்துவதால் உத்தவரை போன்ற தூய பக்தர்கள் கூட குழப்பத்துக்கு உள்ளாகின்றனர். தன் குழந்தையுடன் விளையாடும் ஒரு தந்தை அந்த குழந்தை அந்த குழந்தையால் தோற்கடிக்கப்பட்டதை போல தரையில் விழுந்து கிடக்கிறார் என்றால் அது குழந்தைக்கு இன்பத்தை அளிப்பதற்காகவே ஆகும்.
சோ அப்பா வந்து இதெல்லாம் பண்றாரு. குழந்தை வந்து சின்ன குட்டி கைதான், ஓங்கி அடிச்சோடனே அப்பா கீழே விழுந்துடுறாரு. ஒரே பேச்சலாம், பாத்தியா நான் ஜெயிச்சுட்டேன், எங்க அப்பாவை வீழ்த்திட்டேன். அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய உற்சாகம். இதை பார்த்து அவர் ரசிக்கிறார். அதனால கிருஷ்ணாவுடைய லீலைகள் இருக்கு, அது வந்து கிருஷ்ணாவுடைய நாம ரூப குணாதிசயங்கள் லீலைகள்லாம் வந்து ஜட புலங்களால் உணரக்கூடியதே அல்ல. ஆன்மீக தளத்தில் இருக்கிற உத்தவரை போன்ற பக்தர்களுக்கே குழப்பம் வருது. ஆன்மீக தளத்துல பகவானுடைய நித்தியமான சேவையில் ஈடுபடக்கூடிய ஒரு தூய பக்தருக்கே சில நேரம் வியப்புல குழப்பத்தில் ஆகுது. இது என்னது, இது ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அப்படி பர்ஃபெக்டா பண்றாரு கிருஷ்ணன். அவரு பிறப்பற்றவர் தான், வசுதேவர் தேவருக்கு குழந்தை வந்தார். அப்ப பயத்தினால ஓடிட்டாரா? கிருஷ்ணருக்கு ஏது பயம்? பயஸ்வரூபமே கிருஷ்ணனுடைய நாமத்தை கேட்ட பயந்துடும். ஆபன்ன சம்சதிர் கோரான் என்னாம விமசோகிரினான் தனுசேதி விமுத்தியதி எப்பிபேதி ஸ்வயம் பயம். கிருஷ்ணா, பயஸ்வரூபமே உங்க நாமத்தை, கிருஷ்ணாங்கிற நாமத்துக்கும் கிருஷ்ணருக்கு வித்தியாசம் இல்ல. கிருஷ்ணருடைய நாமம் கிருஷ்ணர் தான். கிருஷ்ணர் தான் ஒரு நாம ரூபத்தில் இருக்காரு. அந்த கிருஷ்ணா அப்படிங்கிற நாமத்தை கேட்டாலே பய தேவதைக்கு மூச்சா வந்துடும், பயந்து போடும். பய தேவதையை பயந்து போடும். இதே ஸ்டேட்மெண்ட் குந்தி தேவி சொல்றாங்க. குந்தி தேவி அவரை பிரார்த்தனையில் சொல்றாங்க, கிருஷ்ணா, ஒரு முறை நீங்க குறும்பு பண்ணீங்க, யசோதாமா உங்களை உரல்ல கட்டி போட்டாங்க. அவ பயத்தினால நீங்க கண்ணை கசக்குனீங்க. பயத்தினால நீங்க கண்ணை கசக்குன போது உங்க கண்ணிலிருந்து வந்த கண்ணீரானது அந்த கண்மை கரைந்து கன்னத்துல எல்லாம் உருண்டோடியது. இது எனக்கு வியப்பல ஆழ்த்துது. ஏன்னா பயஸ்வரூபம் உங்களை கண்டு பயந்துக்கும் போது நீங்க யசோதாமா கையில இருக்கிற பிரபு கண்டு பயந்துக்கிறீங்க. இது எனக்கு குழப்ப பாருங்க. குந்தி தேவி குழம்பி போயிட்டாங்க. இங்க உத்தவர் குழம்பி போன மாதிரி குந்தி தேவி குழம்பி போயிட்டாங்க. பிரம்மதேவர் குழம்பி போறாரு. அந்த மாதிரி கிருஷ்ணா லீலை பண்றாரு. அவர் முழுமுத கடவுள்தான். பய தேவதையை கிருஷ்ணா கண்டு பயந்துக்கும். அப்பேற்பட்ட பகவான் யசோதாமாவுடைய கையில இருக்கிற பிரபு கண்டு அழறாரு. யசோதாமா கையில இருக்கிற பிரபு கண்டு அழுததுனால அவர் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்து கண்மை கரைந்து அப்படி கண்ணத்துல உருண்டு ஓடுது. இதை பார்த்ததும் குந்தி தேவிக்கு ஆச்சரியமா இருக்கு. இது என்னது, கிருஷ்ணா வந்து பயஸ்வரூபமே அவரை கண்டு பயந்துக்கும். அப்பேற்பட்ட பகவான் யசோதாமுடைய கையில இருக்கிற பிரம்பு கண்டு அழுறாரு. இது என்ன வியப்புல விடம்பனம். விடம்பனம்ங்கிற வார்த்தை இங்க இருக்கு. சோ விடம்பனம்னா பயத்துல ஆள், குழப்பத்தில் ஆழ்த்துறது. விடம்பனம் மீன்ஸ் குழப்பமா இருக்கு. இந்த விடம்பனம்ங்கிற வேர்டு வந்து, இந்த சான்ஸ்கிரிட் வேர்டு வந்து குழப்பத்தில் ஆழ்த்துறது. இந்த விடம்பனம்ங்கிற வார்த்தை குந்திதேவடைய பெயர்ல இருக்கு. விடம்பனம் ஃபர்ஸ்ட் கேண்டலுக்கு அந்த ஸ்லோகம். கோப்யாதிரித்யாபிமுகாமி தாவதாவத் கலிஞ்சல சம்பிரமாட்சம் பத்ரம் வினீதிய பய பயபாவிதாத்தஸ்ய தத் விடம்பனம். அது பகவத்கீதைங்க எங்க இருக்கு பாருங்க. அது வேண்டாம் இந்த புக். சோ ரொம்ப அழகான ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் மறந்து போயிடுச்சு ஃபுல்லா. டக்குன்னு எடுங்க. சோ பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோ 8th சாப்டர்ல குந்தி தேவி ரொம்ப அழகா பிரார்த்திச்சு. குந்தி தேவிய பயப்புல ஆழ்த்துதுன்னு சொல்றாங்க. இது எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? இந்த கிருஷ்ணாவுடைய லீலைகா சொல்லுங்க. கோபியாததே त्वयि कृतागसिदा मदावद्यादे रसास्रकलिङ्गल सम्भ्रमाक्षम् पत्रं विनीय भवभावनास्ति तस्य समां विमोहयति यत् विभेதி. ஓ எனது அன்புள்ள கிருஷ்ணா, நீங்கள் ஒரு குற்றத்தை செய்துவிட்ட பொழுது உங்களை கட்டி போடுவதற்காக யசோதாமா கயிற்றை கையில் எடுத்தார். இதனால் அமைதியிழந்த உங்களுடைய கண்களிலிருந்து பெருகி வழிந்த கண்ணீரானது கன்னிமையில் பூசப்பட்டிருந்த மையை அழித்தது. மேலும் பயஸ்வரூபியே உங்களை கண்டு அஞ்சிய போதிலும் நீங்கள் அதனால் அச்சத்துக்கு உள்ளானீர்கள். இந்த காட்சி என்னை குழப்பத்தில் ஆழ்த்துகிறது. குந்தி தேவி கிளம்பி போயிட்டாங்க. ஏன்னா குந்தி தேவிக்கு தெரியும் கிருஷ்ணா முழுமுதல் கடவுள். குந்தி தேவிக்கு தெரியும். குந்தி தேவி, தேவகி,
அவங்களுக்கு தெரியும் கிருஷ்ணா முழுமுதற் கடவுள், ஆனா யசோதாமாவுக்கு தெரியாது. அதான் கேள்வி. அப்போ வாசல்ய பார்ப்போம். வாசல்ய ரசம், வாசல்ய ரசத்துல கூட டிஃபரெண்ட் கிரேடு. வாசல்ய ரசம் என்னது? கிருஷ்ணர் மேல பெற்றோர் பாவம், கிருஷ்ணரை தன் குழந்தையா பாவிக்குது. இப்போ நண்பர்கள் சக்கிய ரசத்துக்குள்ள நிறைய கிரேடு பார்த்தோம் இல்லையா? அது மாதிரி வாசல்ய ரசத்துக்குள்ள நிறைய கிரேடு இருக்கு. இப்போ குந்தி தேவிக்கு கிருஷ்ணர் மேல வாசல்யம், கிருஷ்ணாவை தன் குழந்தை மாதிரி பாவிக்கு. அத்தை முறையாக, அத்தை முறைக்கும் போது ஒரு அம்மாவுடைய ஸ்தானம் மாதிரி. சோ குந்தி தேவி கிருஷ்ணாவை தன் குழந்தையா பாவிக்கிறாங்க, தேவியும் கிருஷ்ணா தன் குழந்தையா பாக்குறாங்க. சாந்தி பணி முனி குருவோடைய பத்தினி, அவங்களும் கிருஷ்ணரை தன் குழந்தையா நினைக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாம் தெரியும் கிருஷ்ணா முழுமுதற் கடவுள். அப்போ சாந்தி பணி முனி அவங்க மனைவி, குரு குரு பத்தினி, அப்புறம் குந்தி தேவி, வசுதேவர் தேவகி, இந்த இவங்களுக்கும் வாத்சல்ய பாவம் இருக்கு கிருஷ்ணர் மேல. கிருஷ்ணரை தன் குழந்தையா பாவிக்கிறது. ஆனா இவங்களுக்குள்ள ஞானம் இருக்கு, கிருஷ்ணா முழுமுதற் கடவுள் தெரியும். ஆனாலும் சில நேரம் இவங்களுக்கு குழம்பி போயிடுவாங்க. என்ன பண்றாரு? கிருஷ்ணா முழுமுதற் கடவுள், அவர் போய் சாந்தி பண்ணி விட்டு சாஸ்திரம் படிச்சுட்டு இருக்காரு. குருவிட்ட போய் 1964 கத்துக்கிறாரு. சாந்தி பண்ணி முனிக்கு தெரியாதானே ஒரு முழுமுதற் கடவுள்னு. அந்த சேவையை பண்றாரு. பகவான் இந்த சேவை கொடுத்திருக்காரு. அவர் என்கிட்ட பாடம் படிக்க வந்திருக்காரு. அப்ப கிருஷ்ணருக்கு ஒண்ணும் தெரியல, மறந்து போயிட்டாரு, நான் தான் சொல்லி கொடுத்தேன். கிருஷ்ணர் பகவானே, அவர் பகவானா இருந்தாலும் இப்ப குழந்தையா வந்திருக்காரு, அவர் எல்லாம் மறந்து போயிட்டாரு, அவருக்கு ஒண்ணும் தெரியாது, நான் தான் அவருக்கு பாடம் சொல்லி கொடுத்தேங்கிற அர்த்தம் இல்ல. சாந்தி பண்ணி முனிக்கு நல்லாவே தெரியும் கிருஷ்ணா பலராமரும் முழுமுதற் கடவுள். அதனால குருதட்சிணியா என்ன கேட்டாங்க? இறந்து போன பிழை வீட்டுக்கு குழந்தைய மீட்டு வர சொன்னார். ஒரு தடவை பிரபாஷத்துல போய் குழந்தை காணாம போயிடுது. அந்த குழந்தை எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாங்கன்னு சொன்னார். இது கிருஷ்ணர் பலராமரால் மட்டும்தான் முடியும், இறந்து போன குழந்தை மீட்டு வர்றது. அதுதான் குருதாட்சிணியா கேட்டார். ஒரு சாதாரண குழந்தையா இருந்தா, கிருஷ்ணனும் பலராமரும் ஒரு சாதாரண குழந்தையா இருந்தா இது போல குருதட்சிணை அவர் கேட்டிருக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் கிருஷ்ணன் பலராமரும் முழுமுதற் கடவுள். அதே சமயத்துல அவங்க மேல வாத்சல்ய பாவம் உண்டு. அப்ப அவங்க பக்தியில ஞானம் இருக்கு. வசுதேவருக்கு தேவிக்கு தெரியும் கிருஷ்ணா முழுமுதற் கடவுள்னு. ஆனா கிருஷ்ணா தன் யோகமாய சக்தினால மறைச்சிட்டாங்க. காரணம், வசுதேவர் கிருஷ்ணரை தன் குழந்தையா பாவிக்கிறார். அதான் அடுத்த பொருள் சொன்னேன். வசுதேவரை பரிச்சயம் பண்றாரு கிருஷ்ணா. ரொம்ப அழகான பொருள் இது. என்ன சொல்றாரு? வசுதேவர் கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்தல. எதனால? ஏன் வசுதேவர் யாருக்கு வாக்குறுதி கொடுத்தாரு? வசுதேவர் யாருக்கு வாக்குறுதி கொடுத்தாரு? யாருக்கு பிராமிஸ் பண்ணாரு? கம்சன் என்ன பிராமிஸ் பண்ணாரு? எனக்கு பிறக்கிற குழந்தையெல்லாம் மட்டும் கொடுத்துறேன்னு பிராமிஸ் பண்ணாரா இல்லையா? செஞ்சாரா இல்லையா? 6 குழந்தை கொண்டு கொடுத்தாரு. ஒரு குழந்தை பிறக்கும் போதும் கம்சனுக்கு ஆச்சரியம், முதல் குழந்தை கொண்டு கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் குழந்தை. ஒரு அப்பா அம்மாவுக்கு முதல் குழந்தைக்கு மேல ரொம்ப அட்டாச். எனக்கு ஃபர்ஸ்ட் குழந்தை இது. யாராவது பிறந்த குழந்தை போய் முதல் குழந்தை போய் தத்து கொடுப்பாங்களா? ஒரு அப்பா அம்மாவுக்கு நிறைய குழந்தை இருந்தாலும் தன் குழந்தைய தத்து கொடுக்க யோசிப்பாங்க. அப்படியே கொடுத்தாலும் ஏதாவது கடைசி குழந்தை ஏதோ 1-2 குழந்தை கொடுப்பாங்க. பிறந்த முதல் குழந்தைய யாரை வச்சுக்கணும் கொடுத்துருவாங்களா? அது தசரதன் மட்டும் தான் பண்ணாரு. சோ ரோமபதராஜ் அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், நெருக்கமான நண்பர், அந்த பெண் குழந்தையை தத்து கொடுத்து. சோ இங்க என்ன நடக்குதுன்னா, வசுதேவர் கம்சன் வாக்குறுதி கொடுத்தாரு. நான் ஏன்னா அசிரீரி வந்தது. அசிரீரி என்னது? அரே கம்சா முட்டாள், உன் தங்கை தேவிக்கு பிறகுற 8வது குழந்தை உன்னை கொண்டுடா. தங்கைக்கு பிறகுற 8வது குழந்தை உன்னை கொல்ல போகுது. உடனே உடைவாள உருவனா தேவியை கொல்லணும்னு. உடனே வசுதேவர் என்ன சொன்னாரு? அவசியம் இல்ல, நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன், எனக்கு பிறகுற குழந்தையெல்லாம் கொண்டு வந்து தரேன். 8வது குழந்தைதான் கொள்ளுன்னு சொன்னாரு. ஆனா வசுதேவர் தான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்தினாரு, முதல் குழந்தையை கொண்டு போனார். அப்ப கம்சன் சொன்னாரு, இவர் இவ்வளவு நேர்மையானவரா இருக்காரு, இந்த வசுதேவர் எவ்வளவு கண்ணியமா நடந்துக்கிறாரு, எனக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுறதுக்காக அந்த குழந்தைய கொண்டு வந்துட்டாரு, நீங்க திரும்ப எடுத்துட்டு போய்க்கோங்க, 8வது குழந்தை தான் எனக்கு கொல்ல போகுதுங்க. அந்த நாரத முனிவர் என்ன பண்ணாரு? சீக்கிரம் கிருஷ்ணா இந்த பூமியில வரணும், கிருஷ்ணாவோட லீலைகள் இந்த பூமியில நடக்கணும், சீக்கிரம் வரணும்னு அவர் கம்சன் அவருக்கு தூண்டி விடுறாரு. நாரதர், கம்சா, என்ன திருப்பி அனுப்புறாங்கள, அந்த குழந்தை உன்னை கொண்டு தெரியாதா? ஏன் கிருஷ்ணர் 8வது குழந்தையோட முதல் குழந்தைய கூட வரலாமே.
அது அசரீரி சொல்லுச்சுன்னா அப்படி நீ நம்பிடுவியா? உடனே கம்சன் யோசிச்சு, ஆமா ஆமா இது கரெக்ட் தானே, பிடிச்சவங்க ஜெயில போடுங்க. வசுதேவர் தேவரையும் ஜெயில போட்டு அவங்க பிறக்கிற குழந்தையெல்லாம் போடுறாரு. ஆனா 8வது குழந்தை என்ன பண்ணிட்டாரு? அவர் கொடுத்த வாக்குறுதி காப்பாத்தல. ஏன்னா அது கிருஷ்ணா. 8வது குழந்தை, இது என் குழந்தை, இந்த குழந்தைய நான் பாதுகாப்பேன். கிருஷ்ணரை யாரு பாதுகாக்கணும்? அவர் தான் எல்லாரையும் பாதுகாத்துட்டு இருக்கு இல்லையா? கிருஷ்ணரை யாரும், அதாவது இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த ஸ்லோகத்துல உத்தவர் என்ன பிரார்த்தனை செய்யறாரு? கிருஷ்ணா வந்து கம்சனுக்காக பயந்துட்ட மாதிரியும், கிருஷ்ணா கம்சனுக்கு பயந்து மதுரா விட்டு ஓடி போன மாதிரியும், அவருக்கு ஒண்ணுமே செய்ய முடியாத மாதிரியும், வசுதேவர் தான் அவரை பாதுகாத்த மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டார். ஆனா உண்மையில அவர் பரம புருஷோத்தமனான பிரபுத்திருக்காரு. வசுதேவர் நினைச்சாரு, எனக்கு இந்த கிருஷ்ணன் எனக்கு குழந்தையா இருக்கணும், பகவான் எனக்கு குழந்தையா வரணும். பகவான் குழந்தையா வந்து குழந்தையாவே நினைக்க, குழந்தையாவே இருக்காரு. அப்ப யாரு அப்பா அம்மா தான் குழந்தைய பாதுகாக்கணும். உடனே வசுதேவர் என்ன பண்ணாரு? இங்க இருந்தா கிருஷ்ணருக்கு ஆபத்து. கிருஷ்ணருக்கு யார் ஆபத்தை விளைவிக்க முடியும்? கிருஷ்ணருக்கு யார் பயத்தை ஏற்படுத்த முடியும்? அவர் தான் வந்து அண்ட சராசரத்துக்கும் அனைத்துக்கும் ஆதாரம். ஆனா வசுதேவருடைய வாத்சல்ய ரசத்துல கிருஷ்ணா வந்து ரெசிப்ரோகேட் பண்றாரு. என்ன சொல்றாரு பிரபுபாதா வந்து, பிரபுபாரே கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்றாரு. இங்க பாருங்க, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் பலதேவர் ஆகிய இருவரும் கம்சனுக்கு மிகவும் அஞ்சி பயந்து தலைமறைவாக வாழ வேண்டி இருந்ததாக காணப்படுகிறது. ஆனால் அவர்கள் பரமபுருஷர்கள் என்றால் கம்சனை கண்டு அஞ்சியது எப்படி சாத்தியமாகும்? அவங்க பகவானாக ஏன் கம்சனுக்கு போய் பயந்துக்கணும்? இத்தகைய கூற்றுகளில் ஏதேனும் முரண்பாடு உண்டா? இது முரண்பாடு இருக்கிற மாதிரி இருக்கு. முரண்பாடு இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன முரண்பாடு இருக்கிற மாதிரி இருக்கு? கிருஷ்ணரும் பலராமரும் பகவான்னா அவங்க ஏன் கம்சனுக்கு பயந்துக்கணும்? ஆனா பயந்து ஓடினாங்களே. அப்போ வசுதேவர் கிருஷ்ணரிடம் பெரும் அன்பு கொண்டிருந்ததால் அவரை பாதுகாக்க விரும்பினார். கிருஷ்ணர் பரமபுருஷர் என்றும் அவரால் தம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்றும் வசுதேவர் நினைக்கவில்லை. கிருஷ்ணர் வசுதேவர் முன்னாடி தானே வந்தாரு. 4 கரவுல விஷ்ணு ரூபத்துல தரிசனம் கொடுத்தாரு. சங்க சக்கர கதா பத்மத்தோட 4 கரம் உள்ள விஷ்ணு ரூபத்துல தரிசனம் கொடுத்தாரு. அப்ப வசுதேவருக்கு தெரியாத கிருஷ்ணர் குடும்பம். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்கு? கிருஷ்ணர் பரம்புருஷர் என்றும் அவரால் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்றும் வசுதேவர் நினைக்கவில்லை. ஏன் நினைக்கவில்லை? கிருஷ்ணரை தன் புதல்வராக நினைத்தார். ஏன் கிருஷ்ணரை தன் மகனா நினைக்கிறார்? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், வசுதேவர் பகவானின் ஒரு மிகச்சிறந்த பக்தர் என்பதால் தமது மற்ற குழந்தைகளைப் போல மிகச்சிறந்த மற்ற குழந்தைகளைப் போல கிருஷ்ணரும் கொல்லப்படக்கூடும் என்று நினைக்க அவர் விரும்பவில்லை. நீதிமுறைப்படி வசுதேவர் தமது எல்லையற்ற குழந்தைகளையும் எல்லா குழந்தைகளையும் கம்சனும் ஒப்படைத்து விட்டார். ஆனால் கொடுத்த வாக்குறுதிய மீறி விட்டார். என்ன பண்ணாரு? கிருஷ்ணரை அவரிடம் ஒப்படைக்கவில்லை. ஆனால் கிருஷ்ணரிடம் அவருக்கு இருந்த பேரன்பினால் தமது வாக்குறுதியும் அவர் மீறினார். வசுதேவரின் இந்த உன்னதமான மனோபாவத்தை கண்டு பகவான் மிகவும் திருப்தி அடைந்தார். கிருஷ்ணா வந்து வசுதேவருடைய வாசல்ய பாவத்துல திருப்தி அடைச்சிட்டார். காரணம் என்னது? வசுதேவர் நினைக்கிறாரு, இவர் என் குழந்தை. அவர் முன்னாடிதான் வந்தாரு 4 கரத்தோட. கிருஷ்ணர் வரும்போதே ஒரு குழந்தையா வரல. அந்த குழந்தையா வந்தவரே 4 கரத்தோட தரிசனம் கொடுத்தாரு. கன்ஃபார்ம் பண்றாரு, நான் சாதாரண குழந்தை இல்லைன்னு. இப்போ என்ன பாயிண்ட் என்னன்னா, கிருஷ்ணர் வசுதேவர் குழந்தையா வந்து ஒரு குழந்தையா வந்துட்டாரு. சரி, அவர் ஏன் 4 கனவுல விஷ்ணு ரூபமா தரிசனம் கொடுக்கிறாரு? கன்ஃபார்ம் பண்றாரு, நான் தான் அவனுக்கு குழந்தையா வந்திருக்கேன், உறுதிப்படுத்திக்கிறாரு. வசுதேவர் உறுதிப்படுத்துறாரு. அப்படி இருந்து வசுதேவர் வந்து என்ன நினைக்கிறாரு? கிருஷ்ணா வந்து என் குழந்தை. ஏன் அப்படி நினைக்கிறாரு? கிருஷ்ணா வந்து யோகமாயி சக்தினால வசுதேவருடைய தாய் அன்பு, அந்த பெற்றோர் பாவத்துக்கு ஒரு அன்பு பரிமாற்றம் செய்தார். அடுத்தது என்ன சொல்றாரு பிரபுபாதா? வசுதேவருக்கு தீவிர அன்பை குறைத்து விட அவர் விரும்பவில்லை. வசுதேவருடைய வாசல்ய பாவத்தை கிருஷ்ணர் குறைக்க விரும்பல. அதனால வசுதேவர் என்னெல்லாம் முடிவெடுக்கிறாரோ அதுக்கெல்லாம் கிருஷ்ணர் அனுமதி கொடுக்கிறார். கிருஷ்ணர் பயந்தெல்லாம் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு செகண்ட் போதும் கிருஷ்ணர் கம்சனை கொள்றதுக்கு. ஆனா வசுதேவர் என்ன நினைக்கிறாரு? கிருஷ்ணா என் குழந்தை, அவருக்கு இருந்த ஆபத்து, அவருக்கு இருந்து போறது நல்லது. இந்த கம்சனுக்கு வந்து ஆபத்து, கம்சனால கிருஷ்ணருக்கு ஆபத்து வரும்.
இதெல்லாம் ஒரு பெற்றோர் பாவத்தினால, வாசல்ய பாவத்தினால வசுதேவர் நினைக்கிறாரு. கிருஷ்ணரும் அதை தடுக்க விரும்பல. ஏன்னா பாவ கிராக்கிட்டார். வசுதேவருடைய பாவம் அறிந்து கொண்டு அவர்கிட்ட அன்பு பரிமாற்றம் செய்யறாரு. அதுக்கப்புறம் சோதனை பண்றாரு. வசுதேவருடைய பக்திய கிருஷ்ணா பரிச்சயம் பண்றாரு. எப்படி? இதனால் தம் தந்தையால் நந்த மகாராஜிடம் தூக்கி செல்லப்படுவதற்கு அவர் சம்மதித்தார். கிருஷ்ணர் சம்மதிக்கிறாரு அங்கிருந்து போறதுக்கு. சும்மா பயந்தெல்லாம் ஓடல. கிருஷ்ணர் சம்மதித்தார். வசுதேவர் குழந்தை கிருஷ்ணரை தூக்கி கொண்டு யமுனை நதியை கடக்கும் பொழுது அவரது தீவிரமான அன்பை சோதிப்பதற்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யமுனை நதிக்குள் விழுந்து விட்டார். எப்படி இருக்கும்? ஒரு அப்பா குழந்தை தண்ணிக்குள்ள விழுந்துருச்சுன்னா துடிச்சு போயிடுவாங்க. சாதாரணமா குழந்தை தலையில தண்ணி பட்டாலே உனக்கு ஜலம் பிடிக்கும், ஜலதோஷம் பிடிச்சிருந்து சொல்லி தலையை தோட்டுப்பாங்க இல்லையா? ஒரு குழந்தை மேல பெற்றோருக்கு எவ்வளவு அன்பு இருக்கும்னா, அந்த குழந்தைக்கு அது மலையில போயிடுச்சு, இல்ல தண்ணியில விளையாடிட்டு இருந்தது. ஏய், பொழுதனைக்கு தண்ணியில விளையாடுறது, அவனுக்கு காய்ச்சல் வந்துடும், ஜலதோஷம் வந்துடும். அந்த குழந்தை தண்ணியிலேயே விழுந்துருது. எப்படி இருக்கு அவங்களுக்கு? இங்க கிருஷ்ணர் யமுனை பகவான் வந்த சந்தோஷத்துல யமுனா நதி அப்படி ஆக்கர்ஷி காரை புரண்டு ஓடுது. அப்படி அலை மாதிரி, கடல் அலை மாதிரி தூக்கி அடிக்குது யமுனா. வசுதேவர் பயந்துட்டு தூக்கிட்டு போறாரு, குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு. கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? வசுதேவருடைய அன்பை சோதிப்பதற்காக யமுனை நதியிலே விழுந்துட்டாரு. ஏன்னா யமுனா ரொம்ப ஆசைப்படுறாங்க பகவானுடைய தாமரை பாதத்துக்கு சேவை பண்ணும். என்ன பண்ணாங்க? ரொம்ப அழகான ஒரு லீலை இது. வசுதேவர் கிருஷ்ணரை கூடையில வச்சு தூக்கிட்டு போறாரு. யமுனா கிருஷ்ணருடைய தாமரை பார்த்து தொடணும்னு பார்க்குது. மேல மேல வந்துட்டே இருக்கு. வசுதேவர் கஷ்டப்பட்டு போறாரு. தலைக்கு மேல தூக்கி வச்சுட்டு யமுனை என்ன பண்ணும்? ஒரு அட்டி அடிச்சுது, கூடையே கவர்ந்து கிருஷ்ணர் யமுனையில விழுந்துட்டாரு. யமுனாக்கு ரொம்ப சந்தோஷம். பகவானுடைய ஸ்பர்ஷம் பட்டது, அவனுடைய தாமரை பாதம் பட்டு யமுனா நதி பிரேமத்துல காரப்புரண்டு ஓடும். யமுனா மையாக்கி ஜாய். அந்த கரை புரண்டு ஓடும் நதியிலிருந்து கிருஷ்ணரை காப்பாற்ற முயன்ற அவர் தன் குழந்தை எண்ணி பித்து பிடித்தவர் போலாயிட்டார். என் குழந்தைக்கு என்ன ஆகுமோ? இந்த வாசல்ய பாவத்தை கிருஷ்ணா ரசிக்கிறார், அனுபவிக்கிறார். கிருஷ்ணாவுக்கு ஒரு ஆபத்து கிடையாது. அவர் யாருக்கு ஆபத்து உண்டு? யமுனா கிருஷ்ண, யமுனையே பகவானே தாமரை பார்த்து இருந்தவர், யமுனையே கிருஷ்ணாட்டு இருந்தவர். இந்த பிரபஞ்சமே அவருக்குள்ள இருக்கு. அவர் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன். சோ அப்பேற்பட்ட கிருஷ்ணா இவை அனைத்தும் பெருமைக்குரிய பகவானின் திவ்ய லீலைகளாகும். பாப்பா எழுதுற இது எல்லாமே கிருஷ்ணாவுடைய தெய்வீகமான லீலைகள். கிருஷ்ணர் இதெல்லாம் முரண்பாடு இருக்கிற மாதிரி இருக்கு. என்னடா அது? கிருஷ்ணர் பகவானுங்கிறீங்க, அவர் பயந்துக்கிறாரு, கம்சனுக்கு பயந்து ஓடிட்டாரு, அவர் விருந்தாவன்ல போய் ஒழிஞ்சுக்கிட்டாரு. இதெல்லாம் அது காரணம் இல்ல. இதெல்லாம் அதுக்கு பின்னாடி உள்ள வசுதேவரை திருப்திப்படுத்துவதற்காக, வசுதேவரோட அன்பு பரிமாற்றம் செய்யறதுக்காக, நந்த கோபுரி யசோதையும் அன்பு பரிமாற்றம் செய்யறதுக்காக, அவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக கிருஷ்ணா இவங்களோட ஒரு குழந்தையாவே இருக்க, குழந்தை போலயே லீலை செய்யற ஒரு நாடக மேடையில் ஒரு நடிகை நடிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் பரமபுருஷர் என்பதால் கம்சனிடம் அவர் சிறிதும் அச்சம் கொண்டிருக்கவில்லை. ஆனால் அவர் தந்தையின் திருப்திக்காக அப்படி செய்ய அவர் ஒப்புக்கொண்டார். ஓகே ஓகே, என் அப்பா நினைக்கிறாரு நான் இங்க இருந்தா கம்சனுக்கு ஆபத்து, கம்சனால எனக்கு ஆபத்து வரும்னு. நான் வேணா அவர் விருப்பப்படி நான் பிருந்தாவனம் போய்க்கிறேன். ஏன்னா சரி, ஒருவேளை கிருஷ்ணர் பயந்துக்கல. கிருஷ்ணா வசுதேவருக்கும் தேவிக்கும் குழந்தையா வந்தாரு. உடனே கம்சனை கொண்டு மதுராலே இருந்துட்டாரு. என்ன பிருந்தாவனிலேயே நமக்கு தெரியாம போயிருக்கு. பிருந்தாவனிலேயே நம்ம அனுபவிக்க முடியாது. பாத்தீங்களா? ஒருவேளை கிருஷ்ணா அந்த சிறைச்சாலையில வந்த உடனே வசுதேவர் தேவியுடைய விலங்கை கட் பண்ணி விட்டுட்டு கம்சனுடைய தலையை சீவிட்டு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு செகண்ட் போதும் கிருஷ்ணா கம்சனுடைய தலையை துண்டிக்கிறது. ஆனா வசுதேவரை விட்டுட்டு விருந்தாவனம் போயிட்டாரு. அவரு திரும்ப வரவே இவங்க ஜெயிலுக்குள்ள இருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? வசுதேவரும் தேவியுடைய பக்தி இந்த உலகத்துக்கு காமிக்கிறார். அவங்க எந்த சூழ்நிலையும் கிருஷ்ணரை சங்கடத்தில் ஆழ்த்தவே இல்லை இல்லையா? வசுதேவர் பிரார்த்தனை பண்ணிருக்கலாமே, ஓ கிருஷ்ணா, ஓ பகவானே, நீங்க என்ன உடனே விடுவிச்சிருங்க, எங்களுக்கு சிறை வாழ்க்கை வேண்டாம், அந்த கம்சனை கொல்லுங்க. நோ, அவங்க என்ன நினைக்கிறாங்க? நாம இந்த சிறையில இருந்தாலும் பரவாயில்ல, இந்த குழந்தைய எப்படியாவது கொண்டு போய் விருந்தாவனத்துல விட்டுணும்.
சோ கிருஷ்ணனுடைய சேவைக்காக, பகவானது சேவைக்க பகவான் கிருஷ்ணர் மதுராவில தோன்றி பிருந்தாவனத்துல திவ்யமா லீலைகள் பண்றாரு. அந்த லீலைக்கு அசிஸ்ட் பண்ற மாதிரி வசுதேவர் என்ன பண்றாரு, தன்னுடைய தனக்கு வரக்கூடிய அசௌகரியங்களை பொறுத்துக்கிறார் இல்லையா. கிருஷ்ணா திரும்பி வர வரைக்கும் ஜெயில தான் இருந்தார். குழந்தையில கொண்டு போய் விட்டுட்டாரு யசோதாமா வீட்டுல. எப்போ கிருஷ்ணா திரும்ப வந்தாரு, 7, 8 வயசு 10 வயசு ஆனதுக்கு அப்புறம் மதுரைக்கு திரும்ப வர. அவ்வளவு வருஷங்கள் சிறையில தான் இருந்திருக்காங்க வசுதேவரும் தேவி. ஒரு சிறையை நடிச்சிட்டு இருந்தாங்க. சோ சில நேரங்கள்ல பகவான் தூய பக்தர்கள் பகவானுக்கு சேவைக்காக ஒரு பொருத்தம் இல்லாத ஒரு அசௌகரியமான சூழலில் வைக்கப்படுவாங்க. அது அந்த பக்தனுடைய தெய்வீகமான குணத்தின் உலகத்துக்காக அவர் எந்த அளவுக்கு பகவானை சரணாகதி பண்ணியிருக்காரு, எந்த அளவுக்கு பகவான் மேல அனுபவிச்சிருக்காரு. ரைட். அப்புறம் என்ன சொன்னாங்க, கம்சனுக்கு அஞ்சி வீட்டை விட்டு வெளியேறி இருந்தால் தன் பெற்றோர்களுக்காக பாத சேவை செய்ய முடியாமல் போனதுக்காக அவரிடம் கிருஷ்ணர் மன்னிப்பு கேட்கிறார். பாத்தீங்களா, கிருஷ்ணருடைய எவ்வளவு தெய்வீகமான குணம் இருந்தா. கிருஷ்ணருடைய பக்தர்கள் தான் வசுதேவரும் தேவியும். பகவானுடைய பக்தர் அவங்க. ஆனா கிருஷ்ணர் எப்படி நினைக்கிறாரு, என்ன நினைக்கிறாரு, இவங்க என்னுடைய அப்பா அம்மா, இவங்க நான் சேவை பண்ணாம விட்டுட்டேனே, நான் குழந்தையா வந்தேன், இன்னும் பலராமே கொண்டு போய் நாங்க 2 பேரும் பிருந்தாவன்ல இருந்தோம், அப்போ என்னை மன்னிச்சிருங்க பிரார்த்தனை பண்றேன். ஓ தாயே, ஓ என் அருமை தாயே, உன் அருமை தந்தையே, எங்களை மன்னித்து விடுங்கள். ஓ அன்புள்ள தாயே, அன்புள்ள தந்தையே, இந்த இயலாமைக்கு தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள் என்று அவர்கள் கூறினார். பகவான் இத்தகைய நடத்தைகள் எல்லாம் என் இதயத்தில் துன்பத்தை தருகின்றன. என்ன இவரு, இவர் முழுமுதற் கடவுளு ஒரு சாதாரண மனுஷனை போல பிரார்த்தனை பண்றாரு. சிலப்போ நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டா அம்மா பண்ண போய் சொல்லணும், அப்பா என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன், அம்மா என்னை மன்னிச்சிருங்க, உங்களுடைய மகிமை எனக்கு தெரியல இல்லையா. அந்த மாதிரி கிருஷ்ணா பண்ணிட்டு, கிருஷ்ணா முழுமுதற் கடவுள். அவர் போய் வசுதேவட்டி தேவட்டி மன்னிப்பு கேட்கிறார். இது ஒரு ஒரு ஹிண்ட் தான் இந்த இடத்துல. 10ஆம் ஸ்கந்தத்துல இன்னும் விவரமா இருக்கு கிருஷ்ணர் என்ன மன்னிப்பு கேட்டாரு. 10ஆம் ஸ்கந்தத்துல கம்சனை வதம் பண்ணிட்டு பிருந்தாவனம் திரும்ப கிருஷ்ணா கம்சனை வதம் பண்ணிட்டு வசுதேவ தேவட்டி என்ன பிரார்த்தனை செய்யறாரு, நான் உங்களுக்கு குழந்தையா வந்தேன், நான் உங்களுக்கு குழந்தையா உங்களுக்கு செய்ய வேண்டியது எதுவுமே செய்யல, அதனால எங்களை மன்னிச்சிருங்க, சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்ப அதுல சொல்ற கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, யார் ஒருத்தர் தன் தாய் தந்தையரை மதிக்கிறதுலயோ அவமதிக்கிறாங்களோ அவங்க தன் உடலை விட்டதுக்கு அப்புறம் தன் சொந்த சதையை சாப்பிடுவார். நரமாமிசம், சொந்த சதையை சாப்பிடுவார். வயது முதிர்ந்தவங்க, பெற்றோர்கள், இவங்களை உதாசீனப்படுத்துறவங்க நிம்மதியா வாழும்போது நிம்மதியா வாழ முடியாது, இந்த உடலை விட்டாலும் அவங்களுக்கு நற்கதி கிடையாது. அதனால இந்த ஜட உலகத்துல பார்த்தா இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் எவ்வளவு பேர், பெரும்பாலான மக்கள் முதியவர்கள் வயதானவங்களை மதிப்பது கிடையாது, அவங்களை கவனிப்பது கிடையாது, அவங்களை அப்படியே அனாதையா விட்டுறாங்க, பெற்றோர்களை விட்டுறாங்க. ஜட உலக கணக்குப்படி பார்க்கும்போது இது பெரும் பாவம். ஆனா இது ஒரு கிருஷ்ண உணர்வு இருக்கிற பக்தர், கிருஷ்ணருக்காக தன் வாழ்க்கையை தியாகம் செய்த பக்தருக்கு பொருந்தார். அப்படி கிருஷ்ணருக்காக தன் வாழ்க்கையை தியாகம் செய்த பக்தர் என்ன நினைக்கிறாரு, தன் பெற்றோருக்கு எப்படியாவது கிருஷ்ண பக்தி கொடுக்கணும், அவங்களும் பகவானை அடையணும், அவங்களும் பகவான் பிரார்த்தனை செய்யணும். அப்படி தன் பிள்ளைய கிருஷ்ணனுடைய சேவைக்காக அர்ப்பணிக்கிற அந்த பெற்றோருக்கும் பகவானை அனுக்கிறார் இல்லையா. அன்னைக்கு படிச்சுட்டு இருந்தோம், கிருஷ்ணருக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துள்ள ஒரு ஒரு சாது, ஒரு பிரம்மச்சாரி, ஒரு சன்னியாசி, அந்த குடும்பத்தாருக்கும் பகவானை அனுக்கிறார். சோ இப்படி கிருஷ்ணா கிருஷ்ணரும் சரி, அவர் பக்தி தொண்டும் சரி, அவ்வளவு உன்னதமான. இதெல்லாம் உத்தவர் நினைச்சு பாக்குறாரு, கிருஷ்ணா எப்படி தெய்வீகமான குணம் உள்ளவர், யாருக்கு இந்த மாதிரி தெய்வீகமான குணம் யார்கிட்ட இருக்கும், இதெல்லாம் நினைச்சு பார்த்து ஒரு அழற. கிருஷ்ணா கிருஷ்ணனுடைய உத்தவர் கிருஷ்ணனுடைய பிரிவுல இதெல்லாம் நினைவில் கொள்றார். மேலும் எழுதுறார் பொருளுரையில, பிரம்மா சிவன் போன்ற தேவர்களே பகவானுடைய தாமரை பாதத்தை வழிபட விரும்புகின்றனர். ஆனா பகவான் என்ன பண்றாரு, இந்த உலகிற்கு அளிக்கப்பட்ட இத்தகைய உபதேசம் மிகவும் பொருத்தமானதாகும். ஒருவர் பரமபுருஷராக இருந்தாலும் அவர் தன் பெற்றோருக்கு பாத சேவை செய்ய வேண்டும். ஒரு மகன் பெற்றோருக்கு பல வழிகளில் கடமைப்பட்டவனா இருக்கிறான்.
ஒரு மகன் எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் பெற்றோருக்கு சேவை செய்வது அவனுடைய கடமையாகும். அப்ப நம்முடைய முக்கியமான கடமை என்னது? நம்ம பெற்றோர்களுக்கு கிருஷ்ண பக்தி கொடுக்கணும். அவங்க பிரார்த்தனை செய்யலாம், அவங்க கிருஷ்ண உணர்வுல வரணும். எனவே பகவானை பரமபிதாவாக ஏற்றுக்கொள்ளாத நாத்திகர்களுக்கு கிருஷ்ணர் மறைமுகமா இந்த பாடத்தை போதிக்கிறார். பரமபிதாவை எந்த அளவிற்கு மதித்து போற்றப்பட வேண்டும் என்று இந்த செயலிலிருந்து அவர் கற்றுக்கொள்ள வேண்டும். கிருஷ்ணாவுடைய செயல் எல்லாமே நமக்கு பாடம் தான். யஜ்ஜதாதரதி சிரேஷ்ட தத்துவ தேவோதரோஜனா செயற் பிரமாணம் குருதே லோகஸ்தன் வர்த்தது. பகவானின் இத்தகைய புகழுக்குரிய நடத்தையை கண்ட உத்தவர் ஆச்சரியத்தால் ஸ்தம்பித்து போனார். மேலும் பகவானுடன் தம்மால் செல்ல முடியவில்லையே என்று எண்ணி மிகவும் வருந்தினார். கிருஷ்ணா என்னை விட்டுட்டு போயிட்டாரு. அப்பேற்பட்ட பகவான் எவ்வளவு கருணை வாய்ந்தவர். தன் பக்தனுக்காக எவ்வளவு தூரம் வேணாலும் இறங்கி போக தயாரா இருக்கு. அகங்காரமே கிடையாது கிருஷ்ணன். கிருஷ்ணாட்ட துளி கூட கர்வமும் அகங்காரமும் கிடையாது. தன் பக்தனுக்காக எவ்வளவுக்கு எவ்வளவு இறங்கணுமோ அவ்வளவு இறங்கி போறாரு. அந்த மாதிரி பக்தர்கள் அன்பு வச்சிருக்கிற, அன்பு செய்யக்கூடிய, அன்பு பரிமாற்றம் செய்யக்கூடிய பகவான் என்னை விட்டு போயிட்டாரு, நான் அவர் கூட போக முடியலன்னு அழறேன். இதான் பகவானுடைய பிரிவு உணர்ச்சி. பகவானை பிரிந்த உணர்வுல ஒரு கண் கலங்கி பேச எவ்வளவு தெய்வீகமா லீலைகள் கிருஷ்ணாவுடைய. இத இப்ப நம்ம படிச்ச மாதிரி உத்தவர் மாதிரி பக்தருக்கே குழப்பமாகும் போது அப்ப சாதாரண ஜீவனை பத்தி சொல்லேன்னு இன்னைக்கு மக்கள் கேலி பண்றாங்க. என்ன கிருஷ்ணர், என்ன ராமர், அவர் என்ன கிருஷ்ணர், அவங்க என்ன எப்படி, அவங்க என்ன, உனக்கு எப்படி என்ன புரியும்? கிருஷ்ணாவுடைய லீலைகள் எப்படி நீங்க ஜட புலங்களால உணர முடியும்? அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான சம்பிரதாயத்தினுடைய ஆச்சாரிய புத்தகங்களை படிக்கும் போதுதான் அந்த லீலைகளுக்கு பின்னாடி ரகசியங்கள், அவருடைய நோக்கம், அதுக்கு பின்னாடி அன்பு பரிமாற்றம் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள்